அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தர்களுடைய புலிப்பாணி ஜோதிடம் 300 அதில் நாம் இன்னைக்கு 271வது பதிவு பார்க்குறோம். பாடல் எண் 270. இப்போ இந்த பாடலில் அந்த சுக்கிர பகவானுடைய மகாதசையில் சூரிய பகவானுடைய புத்தி காலம், அது எவ்வளவு காலம் எந்த மாதிரியான பலாபலன்களை ஜாதகருக்கு வழங்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். வாழலாம் சுக்கிர தசை சூரிய புத்தி, வகையில்லா மாதம் அது 12 ஆகும். நாளலாம் அதன் பலனை நவில கேளு, நன்மையில்லா புறவீடை நாய் கடிக்கும். கோலலாம் சத்துருவும் குடிகேடாவான், குணமான தாய் தந்தை மரணமாவர். வாழலாம் சித்தமதில் கலக்கம் உண்டாம், மனைவிதனை விட்டு மலை ஆண்டி ஆவான் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. அப்போ வாழலாம் சுக்கிர தசை சூரிய புத்தி, வகையில்லா மாதம் அது 12 ஆகுங்கிறார். வாழலாம்னு சொல்கிறார், பெருங்கெடுதல்களை செய்யாது. சுக்கிர தசையில் சூரிய புத்தி முதலடியில் சொல்கிறார். வகையில்லா மாதம், எல்லாமே சுப பலன்களாக நடக்காத காலம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் அதை வகையில்லா மாதம்ங்கிறது. சுக்கிர தசையில் சூரிய புத்தி நடக்கிற காலம் 12 மாதம், அதாவது 1 வருஷம். அடுத்த அடியில் எந்த மாதிரி பலன், 2வது அடியில் சொல்கிறார். நாளலாம் அதன் பலனை நவில கேளு, நன்மையில்லா சுரபீடை. காய்ச்சல், சுரம்னு சொன்னால் காய்ச்சல், பல வகைகளில் இருந்து அந்த காய்ச்சல் உருவாகும். காய்ச்சல்ங்கிறது ஒரு தனி நோய் கிடையாது. சளி பிடிச்சா அதனுடைய சைடு எஃபெக்ட் காய்ச்சல் இருக்கும். இருமல் வந்தால் அதனுடைய சைடு எஃபெக்ட் காய்ச்சல் இருக்கும். வயிற்று வலி, அல்சரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதனுடைய சைடு எஃபெக்ட் காய்ச்சல் வரும். அதனால தான் அது நன்மையில்லா சுரபீடை. பீடைனா பிணி, நோய். நாய் கடிக்குங்கிற சுக்கிர தசையில் சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் வளர்க்குற நாய் வளர்த்தவனையே கடிக்கும், வளர்க்குற மாடு வளர்த்தவனையே முட்டும். தன்னுடைய செல்ல பிராணிகளால் கூட அந்த ஜாதகனுக்கு துன்பம் ஏற்படுற காலம் அந்த சுக்கிர தசையில் சூரிய புத்தி நடக்கிற காலம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். அடுத்து 3வது அடியில் சொல்லும்போது, கோலலாம் சத்துருவும் குடிகேடாவான். சத்துரு, எதிரிகள். இந்த ஜாதகனுக்கு இயற்கையிலேயே அமைந்த எதிரிகள், பகைவர்கள் இந்த ஜாதகனுடைய குடும்பத்துக்கு கெடுபலனை ஏற்படுத்துவதற்காக மறைமுகமான வேலைகளை எல்லாம் அவன் செய்வான் அப்படிங்கிறார். கோலலாம், அவன் ஒரு இடையூறு அமைவான் அப்படின்னு, கோளாறுகளை பண்ணுவான் அப்படின்னு. கோலலாம் சத்துருவும் குடிகேடாவான், குணமான தாய் தந்தை மரணமாவான். இந்த ஜாதகனுக்கு அனுசரணையாக இருந்து இந்த ஜாதகனுடைய வாழ்க்கையில் அவனை முன்னேற்றத்துக்கு உண்டான வழிகளை அமைத்து கொடுத்த தாய் தந்தை, குணமான தாய் தந்தை மரணமாகும். அவன் சுக்கிர தசை சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் தாய் தந்தையருக்கு மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டம் உருவாக வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறார். அடுத்த இறுதி அடியில் சொல்லும்போது, வாழலாம் சித்தமதில் கலக்கம் உண்டாம். சித்தப்பிரமை ஏற்படுறதுன்னு சொல்கிறோம்ல, மனநோய்கள்னால, மன உளைச்சல்கள்னால மூளை சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை உருவாக்குது, மூளை கோளாறு ஏற்படுத்துறது. சூரிய பகவான் சிரசுக்கு காரணகர்த்தாவாக இருக்கிறதுனால, சிரசு காரணனாக இருக்கிறதுனால சிரசு சம்பந்தப்பட்ட நோய்களை உருவாக்க வாய்ப்பு உண்டு சுக்கிர தசையில் சூரிய புத்தி நடக்கிற காலத்தில். ஆனால் வாழலாம், அது அந்த ஜாதகனை மரண அளவுக்கு கூட தள்ளிறார். தற்காலிகமாக அந்த மாதிரி ஒரு பாதிப்புகளை உண்டாக்கி காலக்கிரமத்தில் அது சரியாகலாம் அப்படிங்கிறத தான் அந்த வார்த்தையில் பொதிகிறார். வாழலாம் சித்தமதில் கலக்கம் உண்டு, மனைவி தன்னை விட்டு மலை ஆண்டி ஆவான். அப்போ இல்லறத்தில் வாழ்க்கை துணையவர்களை பிரிஞ்சு பதாரியாலை பற்றற்ற நிலைக்கு போகிறது மாதிரி, சன்னியாசம் போன்றது, இந்த மாதிரி பாதிப்புகளெல்லாம் அந்த ஜாதகனுக்கு உருவாகிறதுக்கு இந்த சுக்கிர தசையில் சூரிய பகவான் புத்தி நடக்கிற காலம் வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத புலிப்பாணி சித்தர் இங்கே சுட்டி காட்டுறாங்க. இதில் இருந்து நாம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், சுக்கிர தசையில் சூரிய புத்தி நடக்கிற காலத்தில் கலப்பான பலன், நன்மையும் தீமையும் சேர்ந்த பலன். சூரியன் நல்ல பவரோடு இருந்தால் ஆட்சி அதிகாரத்தில் உயர்ந்த நிலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அவனுக்கு உருவாக்கும். சமுதாயத்தில் அந்தத்தை உருவாக்கி கொடுக்கும், உயர்த்தி கொடுக்கும். அரசு உத்தியோகங்களில் இருக்கிறவர்களுடைய நட்பு கிடைக்கும், அவங்களால ஆதாயம் கிடைக்கும். அரசாங்க உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கும், ப்ரமோஷன். அதே நேரத்தில் அந்த ஜாதகத்தில் சூரிய பகவான் பாதிப்பான அம்சத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகம் தன்னுடைய வளர்ப்பு பிராணிகளால் கூட பாதிப்புகளை ஏற்படுத்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்.
மனைவி மக்களை பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். தன்னை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையாருக்கு மரணம் அல்லது மரணத்துக்கு ஈடான கண்டங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்பு அந்த சுக்கிரதசை சூரிய புத்தியில் ஏற்படும். ஆக ஜாதகத்தை நல்லா அலசி ஆராய்ந்து அந்த சுக்கிரதசையில் சூரிய புத்தி நன்மையை தருமா தீமையை தருமா என்ற தெளிவான முடிவுக்கு வந்து பலன் சொல்ல வேண்டும் என்பதனை புலிப்பாணிச்சை தரிங்கே சூசகமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.